ஐயா என்னையா தனியாவா போறீங்க? மோசமான ஏரியா, 9 to 10 ராவுகாலம் வேற. ஒரு மணி நேரம் கழிச்சு போனா. நேயர்களுக்கு வணக்கம். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? பிரதான கட்சிகள் அதிமுக, திமுக. இதுல திமுகவும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் EPS தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்னு சுற்றுப்பயணம் செய்கிறாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம், நான் தான் சிஎம் வேட்பாளர், எனக்கு கீழே தான் கூட்டணி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியத்தையா. அப்ப பல முனை போட்டியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறது மக்களுடைய கையில். ஆனால் அதுக்கு முன்னாடி பூர்வாங்க காரணங்கள் நீங்கள் யோசிங்களேன். அதாவது தமிழ்நாடு ஓரணியில் திரள்வோம், ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம்? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். மக்கள்கிட்ட போடுங்கிறாரு. என்ன காரணம்? மொழி, மண், மானம், இதான் சொல்கிறாரு. அப்போது தமிழ் மொழி, அந்த மொழி சார்ந்த மண், அந்த மண்ணுக்குன்னு ஒரு மானம் இருக்குது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இந்த மண், மானம், மொழி அப்படிங்கறத அடையாளம் வச்சு தான் திராவிட அடையாளம். என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. அதை காப்பாற்றுவதற்கு ஓரணியில் வான்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அதில் ஒரு தர்க்கம் இருக்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நீங்க இதுவே பாஜக எதிர்ப்புங்கிறத வச்சு தானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க. கரெக்டா கட்டுட்டா. பிஜேபி ஒரு கட்சி எதிர்ப்புன்னு கிடையாது, அந்த கட்சிக்கு பின்னால் இருக்கிற கொள்கை எதிர்ப்பு. சரி, கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நானே அமைச்சர் எடுத்து போச்சு அண்ணே. தமிழை நீங்க அங்கீகரிக்கிறது இல்லை, தமிழ் பண்பாட்டை நீங்க அங்கீகரிக்கிறது இல்லை, தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க அங்கீகரித்து எந்த திட்டத்துக்கும் பணம் கொடுக்கறது இல்லை. நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். எந்த புயல் வந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, ஆந்திராவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, அதில் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி கொஞ்சமாக கொடுக்குறது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் கேட்டால் பதிலே சொல்கிறது இல்லை. இவ்வளவு அநியாயமும் இவ்வளவு டிஸ்கிரிமினேஷனும் நீங்கள் பண்ணதுக்கு பிறகு ஓரணியில் திரள்வோம் வாங்க, அரசியலே வேண்டாம். நான் அரசியலுக்காக ஒன்று கூப்பிடல, திமுக சேருங்க சேராம போங்க. ஆனால் இந்த மண், மானம், மொழியை காப்பதற்கு, தமிழ்நாட்டை காப்பதற்கு, அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த பிஜேபிங்கிற இந்த காவி கும்பல்கிட்ட இருந்து நம்ம ஓரணியில் திரளணும். அப்போ தான் இந்தியா நல்லா இருக்கும், அப்போ தான் தமிழ்நாடு. இது ஒரு லாஜிக் இருக்கு. ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? எடப்பாடி என்ன சொல்றாரு? மக்களை காப்போங்கிறாரு. இப்போ மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதாவது மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன சார், மக்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஓரத்தில் இல்லை சார், இப்போ கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நேற்று கூட 4 மணி நேரம் 10 துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது. ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேர்றதுக்கான ஆய்வு அது. நாங்கள் செய்கிற ஆய்வையே எங்களுக்கு எதிரான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஐயா இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடா ராஜன். மக்களுக்கு என்ன டோட்டல் மாதம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா? இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்கள். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. இப்போ லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல, அது எப்பவும் நடக்கும். 1 2 எப்பவுமே நடக்கும். ஆக்சிடென்ட் நடக்காதா?
கொலையே நடக்காதா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லாக்அப் மரணமே நடக்காதா? நடந்ததே இல்லையா? இல்ல இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. பதில சொல்றா. அவங்க லாக்அப் மரணத்தில் லாக்அப் பண்ண நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணார்? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிம்மா நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? 25வது மரணத்திலயா? எத்தனை மரணமாக இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்க கூடாது, நான் வருத்தப்படுகிறேன், சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அது ஏன் எடப்பாடிட்ட இல்ல? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அது முதல் மரணம் நடக்கும்போது நீங்க இத சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி. 25 மரணம் நடந்து 25வதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. அது ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ மாடரே இருக்காது, கொலையே இருக்காது, கொள்ளையே இருக்காது, கற்பழிப்பே இருக்காது, லாக்அப் பண்ணணுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கும். எங்கேயோ 2 அயோக்கியர்கள் இருப்பார்கள். இன்னும் 2 போட்டா அவன் குளம் கோத்திரம்லாம் தானா வெளியே வரட்டுங்க. ஆனால் வருகிற போது ஒரு நாணயமான முதலமைச்சர் எப்படி அதை கையாளுகிறார், அதில் தான் அவருடைய நம்பகத்தன்மை, நேர்மை தெரியும். இந்த நம்பகத்தன்மை, நேர்மை எடப்பாடி பழனிசாமி எடுத்து நான் சொன்ன 5 கேரக்டர் சொல்கிறேன். எத்தனை நாள் கழிச்சு சிபிஐ ஒப்படைச்சிங்க, எத்தனை நாள் காப்பாற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க, அவங்கள எத்தனை நாள் கழிச்சு அவங்களை வந்து கைது செஞ்சீங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கைது செய்ததுக்கு பிறகு எத்தனை நாள் வந்து பிணையில விளையாட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்க, இதெல்லாம் இங்கே கூட்டி கேளுங்க, இங்கே என்னதுன்னு பாருங்க. அடுத்த நிமிடம் சொல்லிட்டு சிபிஐன்னு சொல்லிட்டானே. வாயமுற நாயே, இவர் பெரிய பரம்பரை, ஒரு இடிச்ச வாயம் கிடைச்சா ஏறிடுறதா? இல்ல கூட்டி கழிச்சு பாக்குற கணக்கு இல்ல சார். இப்ப அதிமுகல இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மக்கள் நல்லாட்சியை தானே விரும்புறாங்க. நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க பட்டியல் கொடுக்கறதுக்கு இல்லையே. நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு வரக்கால் நம்ம கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. நல்லாட்சி தான் நடக்குது. அதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து எந்த தப்புமே நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அசாத்தியமான மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. சரி, நீங்க இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி விமர்சனத்தை வச்சீங்க. அதுல என்ன உங்களுக்கு? இது ஒண்ணும் இல்லைங்க. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற, பயப்படாம சொல்லுடா. தமிழகத்தை மீட்போங்கிறாருல, இது யாரு கண்ட்ரோல்ல இருக்கு மீட்பீங்க? நீங்க திமுக விட வந்து மீட் போன அவங்க சொல்றாங்க. டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீங்க. இது தப்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.